எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பேன். உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாட விட்டார் இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் ராப்பகல் உறங்காரேயா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழலவரே வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதேயா. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிறாய் என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த நாளின் காலை வேளை தியான விளக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தான் நாம் தினமும் ஒரு வசனமாக தியானிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட 33 அதிகாரம் 40 வசனத்தை பார்க்க போகிறோம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்தேன் அப்படிங்கிறாரு. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை அப்படி போன தடவை கூட நேற்று கூட பார்த்ததில்ல. அவர்களுக்கு நன்மை அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பின்னடியார்களுக்கும் நன்மை உண்டாகும்படிக்கு நான் எனக்கு பயப்படும் பயத்தை அவங்க இருதயத்தில் வச்சு அவங்க ஒரே இருதயமும் ஒரே வழியிலையும் அவங்க நடக்கும்படியாக வைப்பேன்னாரலாம். இன்றைக்கி அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, அவர்களுக்கு நன்மை செய்யும் நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி. நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி. நித்திய உடன்படிக்கை நித்தியம்னா என்னது? அழிந்து போகாத நிலைவரமான புதிய உடன்படிக்கை தான் நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கையை அவர் பண்ணிட்டு அவங்க என்னை விட்டு அகன்று போகவே கூடாது. அவங்க என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர் இருதயத்திலே வைத்தேன். அவங்க என்னை விட்டு அகன்று போகக்கூடாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவங்க இருதயத்தில் வைத்தேன். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். நம்ம அவரை விட்டு விலகி போய்விடாதபடி நம்ம அரவணைத்து கொள்ளும் கர்த்தர் அந்த பயத்தை நமக்குள்ளே வைக்கிறார் நம்ம இருதயத்தில். அவர் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை சார்ந்து கொள்ள முடியும். பயம் இல்லைன்னா நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். பயம் இருக்கிறதுனால தான் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து, நான் உம்முடைய வார்த்தையில் நடக்கிறேனா, உம்முடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையில் நடக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நம்ம நடக்கும்போது தான் அங்கே ஆண்டவர் சார் நமக்கு நம்முடைய இருதயத்தில் அந்த பயத்தை வைக்கிறார். அவர் பயப்படும் பயத்தை நான் அவர் இருதயத்தில் வைப்பேன் அப்படின்னாரலாம், அதை வைக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைகள் படி நடக்கும்போது
நம்முடைய இதயத்தில் அவருக்கு பயப்படும் பயத்தை அவர் வைக்கிறாரு. புது உடன்படிக்கையை வைக்கிறாரு, நித்திய உடன்படிக்கையை வைக்கிறாரு. அம்மா அவரை விட்டு அப்போ தான் என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன். நான் பூமியில் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது உன்னை என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன் அப்படிங்கிறார். இப்போ அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் நம்ம அவரிடத்தில் இழுத்துக்கொண்டார். அதில் தான் நித்திய உடன்படிக்கையும் இருக்குது. நித்திய உடன்படிக்கை, நிரந்தரமான உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, இரத்தத்தின் உடன்படிக்கை. இதுதான் அது. அதை நம்மளோடு பண்ணுதார். பண்ணிவிட்டு நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை அவருக்கு பயப்படும் பயத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ கூட நம்ம என்ன செய்கிறோம், எப்படி ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நடந்துட்டோன்னா உடனே நம்முடைய மனசு கஷ்டப்பட்டு நம்ம ஆண்டவரத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி நம்ம என்ன செய்வோம், நம்ம அவரை சார்ந்து கொள்ளுவோம். இப்போ நம்முடைய இருதயத்தில் அவர் என்ன செய்கிறார், அந்த பயத்தை வைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய வீட்டில் பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறையா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அதே தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் உள்ள பக்தி இந்த காலத்தில் கிடையாது. புறஜாதி மக்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா, முந்தியெல்லாம் சப்பலா கலத்தி போட்டுட்டு அப்படி மண்டையில் குட்டிக்கிட்டு அப்படி விக்கி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அவங்க தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி போகும்போதே ஒரு சல்யூட், ஒரு சும்மா மனுஷனுக்கு அடுத்த மனுஷன் ஒருத்தனுக்கு அடிப்போம்ல, அது மாதிரி இப்படி ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி அது பயம் இப்போ கடவுளுக்கு பயப்படும் பயம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா காலம் கடைசியாகிவிட்டது. கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. கொரிந்தியரில் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த மாதிரி கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மிடத்தில் இல்லை அப்படின்னா நம்முடைய நடத்தையே வித்தியாசமாக இருக்கும். நம்ம அவருக்கு பயந்து வாழும்போது நம்மிடத்தில் தாழ்மை காணப்படும், அன்பு காணப்படும், விட்டு கொடுக்கும் தன்மை காணப்படும். அவருக்கு பயப்படுதல் அது அப்படின்னு நடுங்கிக்கிட்டு இருக்கதா? அப்படி இல்லை. உடல் அளவில் நடுங்குதில்லை, மனதளவில் நடுங்க வேண்டும். மனதளவில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா, அவர் சொன்னபடி செய்கிறோமா, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறோமா, மற்றவங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா, மற்றவங்களை விசாரிக்கிறோமா, மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறோமா, இதுதான் ஆண்டோடைய சிந்தை. அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும் தான் அவர் ஆசைப்படுதார். நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களிலும் இந்த வார்த்தையின்படி நமக்கு நித்திய உடன்படிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஸ்தாபித்து ஒரு அவருக்கு பயப்படும் பயத்தையும் நம்முடைய இதயத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் தான் எங்களுடைய செல்வம்ப்பா. உமக்காகவே நாங்கள் காத்திருந்து உமக்கு பயப்படும்